மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் நல்லபடியாக தான் இருக்குது. ஆனால் ஜென்ம சனி அப்படிங்கும்போது அதுக்கான சில செட்பேக்ஸ் இருக்கும். அது சில நேரங்களில் நம்மால் தீர்க்கக்கூடியது, சில நேரங்கள் நம்மால் தீர்க்க முடியாதது, இரண்டும் இருக்குது. இருந்தால் கூட பாருங்கள், இந்த வருஷ தொடக்கம் பெரிய அளவு உற்சாகத்தை தரும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் மன உளைச்சல்கள், சில பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஏப்ரல் மாதம், மே மாதம் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க. ஜூன் மாதத்தில் மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கின்றன. என்னென்னா, அந்த குரு 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால், அதோடு இல்லாமல் உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியும் பார்ப்பதால், எப்படி சொல்லலாம், எனக்கு பிரச்சனைகளுக்கு 100 மார்க் நான் கொடுத்தா அந்த 100 மார்க்கில் என்னுடைய பிரச்சனைகள் 60% விலகிடும். அப்போ என் பிரச்சனைகள் 40% குறைஞ்சி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை பற்றி, உருவாக்கத்தை பற்றி பேசுவதால், என்ன ஜென்ம சனி சொன்னாலும் அந்த ஜென்ம சனியிலையும் நன்மைகளை நோக்கி நான் பயணிக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் சகல சுபங்களும் நடக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தருகிறது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதோடைய விஷயங்கள் நமக்கு உற்சாகத்தையும் தரும். எதிர்காலத்தில் சில விஷயங்கள் உறுதியாக நன்மையாக நடக்கும் என்று தெரிந்தால் நாம் அதை நோக்கி செயல்படுவோம், திட்டமிடுவோம். இந்த ஒரு விஷயங்களில் இந்த ஒரு தெளிவை பெற என்னுடைய யூடியூப் சேனலில் டீட்டெயிலாக பேசியிருக்கேன், அதை பாருங்கள். நிச்சயமாக ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுப்பதற்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.